அன்பான தமிழ் உள்ளங்களே உள்ள செக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். இது வந்து கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் யுவர் பர்சன். நான் வந்து மெயின் எனர்ஜி மட்டும் ஷஃபில் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கார்டு பார்த்தீங்கன்னா, ஐ லவ் யூ மோர் அண்ட் மோர் எவ்ரி டே அண்ட் யூ ஆர் த சன்ஷைன் இன் மை லைஃப் அண்ட் ஐ லவ் யூ மோர் தேன் வேர்ட்ஸ் கேன் எக்ஸ்பிரஸ். உங்கள் பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை நாளுக்கு நாள் வந்து மிஸ் பண்ணுறாங்களே தவிர அந்த காதல் கம்மியாகலை. அதே சமயம் அவங்க வாழ்க்கையில் இருக்க ஒரு ஹோப் இல்லைனா வந்து ஒரு நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன எமோஷனில் இப்போ இருக்காங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும். ஏன்னா வந்து நான் இந்த ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேண்டலோட ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ அதனால தான் கார்டு பார்த்திங்கன்னா ப்ரீ ஷஃபில் ஆகிருக்கு. இந்த சாங் பார்த்திங்கன்னா, ஏன் என் தலைக்கேறுற உன் தடம் போடுற என் உயிராடுற என்னடி மாயாவினி என் நிறம் மாத்துற. ஸோ நீங்கள் வந்து அவங்கள கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறீங்க. இந்த காதல் வந்து இந்த சாங்கில் நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த சாங் கேட்டிங்கனாவே உங்களுக்கு புரியும். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாங் திமு திமு திம் அல்லாடும் மனம் கண்ணில் காதல் வரம் உன்னோட நிதம் நெஞ்சில் கூடும் மனம். ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப அழகாக காதலை சொல்கிற ஒரு பாட்டு தான். இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங். காதல் ஆசை யாரை விட்டதோ உன் ஒற்றை பார்வை ஓடி வந்து உயிரை தொட்டதோ காதல் தொல்லை தாங்கவில்லையே இந்த சாங். அடுத்தது வந்து இதுவும் பியூட்டிஃபுல்லான சாங். உனக்காக வாழ நினைக்கிறேன் உசிரோடு வாசம் பிடிக்கிறேன் புடவை மடிக்கையில் உன்னைத்தான் மடிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபெமினன் சாங். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு டீப் லவ் அண்ட் அஃபெக்ஷனில் தான் இருக்கீங்க. லாஸ்ட் சாங் பார்த்தீங்கன்னா, மௌனமான மரணம் ஒன்று உயிரை கொண்டு போனதே திசையும் போனது திமிரும் போனது தனிமை தீயிலே அப்படின்னு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா, கண்ணிலே கண்ணீரிலே பிரிந்தே நான் போகின்றேன் விண்ணிலே வெண்மேகமாய் கலைந்தே நான் மெல்ல மெல்ல கரைந்தேன். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்குது. நான் தான் சொல்கிறேன், உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்ட்ரகிளை தாண்டி வரலாம். இல்லைனா ஒரு சிலர் வந்து ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வரீங்களா இருக்கலாம். இல்லைனா வந்து ஒரு சின்ன தடை உங்கள் காதல் வாழ்க்கையில் இனிமேல் எட்டி பார்க்கலாம். ஸோ எதாக இருந்தாலும் சரி மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிருங்க. உங்களுக்குள்ளே இருக்க காதல் எங்கேயும் போக போகிறதில்ல. அதே சமயம் வந்து உங்களுக்குள்ளே இருக்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே எனர்ஜியில் தான் இருக்கீங்க. இந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, மேபி இது உங்களோட பாஸ்ட்டாக இருக்கலாம். இதை கடந்து தான் நீங்கள் இந்த எனர்ஜிக்குள்ளே போக போகிறீங்க. இல்லைனா இது வந்து உங்களோட கடந்த கால எனர்ஜியை சொல்லலாம். Please press current feelings and emotions of the person. I don't want to be alone. ஸோ நீங்கள் இல்லாமல் அவங்க தனிமையில் இருக்க விரும்பல. தான் இங்கே மௌனமான மரணம் ஒன்று தனிமையை பற்றி பேசுது. நீங்கள் இல்லாத வாழ்க்கை அவங்களுக்கு வேண்டான்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் press current feelings and emotions of collective person. will this pain ever stop? கண்டிப்பாக நீங்கள் செப்பரேஷனில் இருக்கீங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு தீராத வழியாக தான் இருக்கே தவிர அவங்க சந்தோஷமாக இல்லை. எப்போ உங்களை பார்ப்பேன், நாளுக்கு நாள் இந்த தனிமை வந்து அவங்களுக்கு உங்களை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கே தவிர மேபி ரொம்ப பழைய விஷயங்கள், நீங்கள் ஷேர் பண்ண விஷயங்கள், நீங்கள் போன இடங்கள், நீங்கள் பேசிக்கிட்ட வார்த்தைகள், இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலான விஷயமா இருக்குது. ஹவு குட் யூ எவர் ஃபர்கிவ் த மிஸ் ஐ ஹவ் மேட். ஸோ அவங்க நிறைய ஏதோ ஒரு விஷயத்தில் சொதப்பியிருக்காங்க. மேபி நீங்கள் அவங்கக்கிட்ட கோச்சிட்ருக்கலாம். இல்லைனா வந்து அவங்க விட்டு விலகி போயிருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தீங்க. ஸோ இப்போ எனக்கு தெளிவாக தெரியுது, புரியுது என்ன கார்டு என்ன எனர்ஜின்னு. ஸோ பாட்டம் டெக்கில் ஐ கான்ட் டாக் டு யூ ரைட் நவ். ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ அவங்க உங்கள் காதலை இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற தயக்கம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பண்ணின விஷயங்களில் நீ எப்படி என்னை மன்னித்து ஏற்றுக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்க பண்ணியிருக்கேன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. அதனால தான் இங்கே வந்து நீங்கள் இல்லை, இந்த விஷயம் என்னங்கிறத பற்றி நம்ம போக போகிறதில்ல. இதுதான் அவங்களோட கரண்ட் எமோஷன். இவ்வளோ சொதப்பிட்டேன், இவ்வளோ பெரிய விஷயத்த நான் பண்ணியிருக்கேன், இதை எப்படி உன்னால் மன்னிக்க முடியும். மேபி ரொம்ப சொதப்பியிருக்கலாம். அவங்க காதல் வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாக கொண்டு போயிருக்கலாம். இல்லை உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டாக கேள்விக்குறிக்காக கொண்டு போயிருக்கலாம். எதுவாக வேணால் இருக்கலாம். பட் அவங்க வந்து இப்போ அவங்களோட இன்டென்ஷன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா, அவங்க வந்து சந்தோஷமாக மேபி மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா கற்பனையில் இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கும், இந்த காதல் வாழ்க்கை சந்தோஷத்தை நோக்கி போயிடும் அப்படின்னு.
பட் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வந்து பயம் இருக்குது. என்ன அப்படின்னா, எப்படி நீ மன்னிக்க போகிற அப்படின்னு. மேபி அது வந்து ஃபர்கிவ்னஸில் இருக்குது. ஸோ மேபி நீங்கள் மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ கான்ட் ஈவன் லுக் அட் யூ ரைட் நவ், ஐ கான்ட் டாக் டு யூ, ஐ கான்ட் லுக் அட் யுவர் ஐஸ் ரைட் நவ். ஸோ ஏதோ பெருசாக சொதப்பியிருக்காங்க. இந்த எஸ் வந்து ரிவர்ஸில் போகுது. மேபி நீங்கள் நோ சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு அவங்க பயப்படுறாங்களா இருக்கலாம். ஸோ தெர் இஸ் அ மெஸ். ஐ எம் டெரிஃபைட். ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அது வேணால் உண்மை. அது என்ன விஷயங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஷயங்கள் வந்து வேறு மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வேறு மாதிரி நடந்திருந்தா இப்போ வந்து உங்களோட இந்த அழகான காதலை இந்த மாதிரி ஒரு டேட் நைட்லேயோ இல்லை வந்து சப்போஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தாலோ உங்கள் வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பேன். ஆனால் நான் சொதப்பிட்டேன், இதை எப்படி நீ மன்னிச்சு என்னை திரும்ப உன் வாழ்க்கைக்குள்ளே என்ன ஏற்றுப்ப அப்படின்ற குழப்பம் வந்து அவங்களுக்கு இருக்குது. மேபி தட் இஸ் ஈட்டிங் தெம். ஆனால் என்ன தப்பு பண்ணாங்கங்கிறத பற்றி நம்ம பார்க்கல. மேபி நான் வேணால் இன்னொரு ரீடிங் ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். எஸ், தே ஆர் இன் பெயின். ஓ மை காட், தே ஆர் இன் பெயின். இப்போ வந்து அவங்களால காதலில் ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சா கூட, அதுதான் இங்கே 2 of Cups அவங்களுக்கு பின்னாடி இருக்குது. அதனால தான் அவங்க வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. ஏஸ் ஆஃப் சோர்ஸ். ஒரு உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அந்த உண்மை வந்து அவங்களுக்கு இந்த தீராத வழியை கொண்டு வந்திருக்கு. மேபி உங்களை பற்றி தப்பாக நினச்சிருந்துருக்கலாம், இல்லைனா யாராவது கேட்பார் பேச்சை கேட்டிருக்கலாம், இல்லைனா உங்களை மிஸ்ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்க வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறது வந்து தெளிவாக அவங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. ஏன்னா புரிய போகுது, இல்லை புரிஞ்சிருச்சு. இது அவங்க கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் தான் புரிஞ்சிருச்சு. அதனால தான் அவங்க இந்த வழியில் இருக்காங்க. ஏன்னா இப்போது நீங்கள் யார் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உங்களோட உண்மை என்ன அப்படின்னு புரிஞ்சிருச்சு. அதனால தான் அவங்களுக்கு வந்து வலி ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு அழகான ஒரு விஷயத்தை இழந்திருக்காங்க. ஒன்று அவங்க சொதப்பி இழந்திருக்காங்க, இல்லைனா யாராவது சொதப்பினதை நம்பி இழந்திருக்காங்க. தட்ஸ் இட். உண்மை வெளியில் வந்துருச்சு. யூ ஆர் த குயின் ஆஃப் கப்ஸ். காதல் தேவதை. இப்போ என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, நீங்கள் அவங்க மேலே எப்போவுமே வந்து உண்மையான அன்போடு தான் இருந்திருக்கீங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் கூட கள்ளம் இல்லை அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சனால இப்போ அவங்க பண்ண அத்தனை விஷயமும் துரோகத்தோட கேட்டகரிக்கு போயிடுச்சு. ஏன்னா நீங்கள் தப்பே பண்ணலை. இப்போ அவங்க உங்களை பனிஷ் பண்ண நினச்சிருந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் செட் ஆக மாட்டீங்க, நீங்கள் வந்து ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு நினச்சிருந்தாலும் சரி, இல்லை அவங்க காதல் போலின்னு நினச்சிருந்தாலும் சரி, அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதனால் மேபி வேறு யாராவது போய் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது கல்யாணம் கூட பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ தட் டசன்ட் மேட்டர் நவ். இப்போ என்னென்னா அவங்க உங்களுக்கு பண்ண விஷயம் தப்பு அப்படின்னு புரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க சொதப்புனதுலேருந்து வெளியில் வரத்துக்கு அவங்களுக்கு டைம் எடுக்கும். பிகாஸ் யூ ஆர் த மெஜிஷியன், ஏஞ்சல், கடவுள் அனுப்பிச்ச ஒரு தேவதை. அதாவது நீங்கள் வந்து ஃபிசிக்கலாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க, எமோஷ்னலாகவும் நீங்கள் ரொம்ப அழகான ஆள். உங்கள்கிட்ட எந்த குறையுமே அவங்களால சொல்ல முடியாது. மேபி உங்கள் ஹேர், இல்லைனா உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இல்லைனா உங்களோட அந்த எலிகன்ஸ், ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து நார்மலான இந்த கூட்டத்தோடு இருக்க ஆள் கிடையாது. உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்ல முடியாது. நீங்கள் தனிச்சு இருப்பீங்க. யாரோட கூட்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் உங்களை தனிமையாக காட்டும். இட்ஸ் லைக் அ ஸ்டார். எவ்வளோ கூட்டம் இருட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் மட்டும் தனியாக தெரிவிங்க. அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி உங்ககிட்ட இருக்குது. அது வந்து இப்போது அவங்களுக்கு உண்மையிலே நீங்கள் தான் ஸ்டார் அப்படிங்கிறது புரிய வந்திருக்கு. நைட் ஆஃப் காயின்ஸ், ஸ்லோ அண்ட் ஸ்டடி. ஒரு காமிக் எனர்ஜியை பற்றி ரகசியம் தான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இவ்வளோ நாள் அவங்க மூடி மறைச்சாங்க. அவங்க மேபி இது வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்டாக, அதாவது சேம் ஜெண்டர் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். இல்லைனா இந்த உண்மையை புரிய வைக்கிறதுக்கு ஒரு யங்கர் எனர்ஜி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ அவங்க வந்து அந்த உண்மையை பார்க்குறாங்க. என்ன உண்மை அப்படின்னா, அந்த காமிக் எனர்ஜியோ இல்லை கெட்டவங்களோ என்ன பண்ணாங்க இந்த காதலை உடைக்க அப்படிங்கிறத அவங்களால பார்க்க முடியுது. ஓ மை காட். இப்போ அவங்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் கப்ஸ். நான் பாட்டம் 2 டெக்கை கட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா த கிங் ஆஃப் கப்ஸ். இப்போ அவங்களோட காதல் வந்து கரை புரண்டு ஓடிட்டுருக்கு. ஏன்னா இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு. அவங்க இத்தனை நாளாக
ஒரு பொய்யை உண்மைன்னு நம்பி அந்த காதலை வந்து இல்லை இல்லை இதெல்லாம் இல்லை, நம்மளுக்கு வந்து இது வந்து லஸ்ட்டு, இல்லைனா வந்து இது உண்மையான காதல் இல்லை, நாம தான் இப்படி இருக்கோம், என்னென்ன காரணங்கள் சொல்லி இந்த காதலை விட்டு விலகி இருந்தாங்களோ இப்போ அந்த காரணம் இல்லை, உடஞ்சி போச்சு. இப்போ அவங்க காதல் வந்து இட்ஸ் லைக் அன்ஸ்டாப்பபிள், அது பொங்கி வழியுது. இப்போ எப்படி வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல, அப்ரோச் பண்ணால் நீங்கள் ஒத்துப்பீங்களான்னு தெரியல, ஏன்னா அவங்க சொதப்பிட்டாங்கன்னு அவங்களுக்கே நல்லா தெரியுது. இதுக்கு வந்து மன்னிப்பு இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு தெரியல. அதாவது நீங்கள் மன்னிப்பீங்களா அப்படிங்கிறத இப்போ அவங்களோட கவலை. மன்னிப்பீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நாம் வந்து என்ன ரகசியம் வந்து வெளியில் வந்து வேணால் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு ஞானம் வந்திருக்கு உங்கள் பர்சனுக்கு. 4 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. ஒன்றா பிரபஞ்சம் வந்து இன்டர்ஃபியர் ஆகிருக்காங்க, இல்லைனா வந்து யாரோ ஒருத்தங்க ஒரு யங்கர் எனர்ஜி அவங்களுக்கு உண்மையை புரிய வைக்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் கிளாரிஃபை த 5 ஆஃப் கப்ஸ். என்டையர் டெக்கையும் தலைகீழ பிடிச்சிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ஞானம் வந்திருக்கு, ஒரு புரிதல் வந்திருக்கு. எதை பற்றின புரிதல், என்ன புரிஞ்சிருக்கு உங்களுக்கு? எம்பரர், ஆப்ஷன்ஸ், மதர் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இப்போ வந்து என்ன புரிதல்? ஆக்சுவலாக அவங்க இது வந்து அவங்களோட ஸ்டோரியே சொல்லிடுச்சு. இது பார்த்திங்கன்னா எம்பரர், மேபி அவங்க வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கலாம், இல்லைனா ஒரு அத்தாரிட்டியாக இருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் கல்யாணம் கூட பண்ணியிருந்துருக்கலாம் இந்த பர்சனை. ஸோ இந்த எம்பரர் வந்து அவங்க அந்த பதவி, அந்த பொசிஷன் அப்படிங்கிற அந்த அகந்தையில் மேபி அ பிளேயர், இல்லைனா வந்து அவங்கள ஒரு ஆப்ஷனாக ட்ரீட் பண்ணியிருக்கலாம். சரி, நம்ம இருக்கிற பொசிஷனுக்கு, நம்ம இருக்க பதவிக்கு இது போனால் இன்னொன்று, அது போனால் இன்னொன்று அப்படின்ற மாதிரி ரொம்ப அகங்காரத்தோட அந்த ஒரு இந்த காதலை வந்து மரியாதை இல்லாமல் நடத்தியிருக்காங்க. இட்ஸ் லைக் உங்களுக்கும் மரியாதை இல்லை, இந்த காதலுக்கும் மரியாதை இல்லை. ஆனால் இப்போது மேபி அவங்க வந்து நினச்சிருக்கலாம், வேறு யாருக்கிட்டையாவது போனால் அவங்களுக்கு நிறைய காசு இருக்கும், இல்லைனா வேறு யாரோ வந்து ரொம்ப சரியான பொருத்தம், ஏன்னா காசும் சேரும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ரொம்ப கீழ்த்தரமான ஐடியாலஜி தான். பட் அதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க போனாங்க, அவங்க நீங்கள் தேவையில்லை அப்படின்னு போனாங்க. இப்போது அங்கே இல்லை காசு. இவங்க யார்கிட்ட காசு இருக்குன்னு நினச்சி அவங்கள கல்யாணம் பண்ணாங்களோ, இல்லை உங்களை வேண்டான்னு சொல்லி உதாசீனப்படுத்திட்டு போனாங்களோ, அங்கே இப்போ காசு இல்லை. ஸோ இந்த எம்பரர்கிட்டையும் இப்போ காசு இல்லை. மேபி சேர்ந்து கும்மால் அடிச்சுக்கலாம். ஏன்னா 7 ஆஃப் கப்ஸ் பார்த்திங்கன்னா ஊதாரித்தனம் பண்ணுறது, இட்ஸ் லைக் கேம்பிளிங், எப்போ பார்த்தாலும் பார்ட்டி பண்ணுறது, குடிச்சிட்ருக்கிறது, இந்த மாதிரி கூட இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ ஒரு உதாரியும் இன்னொரு உதாரியும் சேர்ந்து எல்லாம் போச்சு. இப்போது இருக்கிறது 4 ஆஃப் பென்டிகல்ஸில். ஆனால் நீங்கள் இருக்கிறது 9 ஆஃப் பென்டிகல்ஸில். இப்போது உங்களை தூரமாக இருந்து பார்க்குறாங்க. யூ ஆர் லைக் த குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். இந்த பழைய ஆப்ஷன்ஸ் இருந்ததுனால அவங்க உங்களோட வேல்யூவை பார்க்கல. அதுதான் விஷயம் இங்கே. 2 விஷயம். ஒன்று, காசுக்காக வேற எங்கேயா போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட வேல்யூவுக்கு அவங்க மரியாதை தரல. ஸோ உங்களோட உண்மையான என்ன சொல்கிறது, அது கோர் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அதை வந்து அவங்க பார்க்கல, உதாசீனப்படுத்தியாச்சு. இப்போது ஏதோ ஒரு ரகசியத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு இப்போ ரொம்ப ரீசெண்டாக புரிய வச்சுருக்காங்க. மேபி உங்களை பற்றின சொன்ன பொய்யோ இல்லை கட்டுக்கதையோ இப்போ வந்து அப்படியே உடஞ்சி விழுந்துருச்சு. இப்போ உண்மைங்கிற அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது நீங்கள் மகாராணி மாதிரி இருக்கீங்க. நீங்கள் தான் குயின் ஆஃப் கப்ஸு, நீங்கள் தான் மெஜிஷியன், நீங்கள் தான் மதர் ஆஃப் பென்டிகல்ஸ். அதனால் இப்போ உங்களோட காதல் வந்து கரை புரண்டு ஓடின்ட்டுருக்கு. ஸோ திரும்பி வரணும். ஆனால் வந்தால் ஒத்துப்பீங்களான்னு தெரில. பயம், கமல் மாதிரி எல்லாம் பயம். டெஸ்டின் டு மீட் அகெயின். நீங்கள் வந்து திரும்ப சந்திக்கிறது விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. யூ ஃபீல் மை ஈகோ இன் அ வெரி யூனிக் வே. ஸோ உங்களை அவங்க வந்து இப்போ மேபி பழசில் வந்து உங்களை ஆப்ஷனாக வச்சுருந்ததுக்கு காரணம் கூட மேபி உங்களோட காதல் வந்து ரொம்ப ஆழமானது, இல்லைனா வந்து நீங்கள் அவங்கள ஈகோ பூஸ்ட்
நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஈகோ பூஸ்ட். அவங்களுக்கு எப்போல்லாம் எனர்ஜி தேவையோ உங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அட்ராக்டட் டுவர்ட்ஸ் யுவர் பாடி தேன் டு யுவர் சோல். ஸோ ஃபிசிக்கலி ஸோ அட்ராக்டட். அதனால தான் உங்ககிட்ட ஏதோ ஒரு யூனிக் இருக்குது. அதனால தான் இங்கே ரொம்ப அழகான ஒரு கார்டு வந்திருக்கு, தேன் யுவர் சோல். ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேன் யூ அக்செப்ட் மீ ஆஸ் யுவர் ஃப்ரெண்ட் அட்லீஸ்ட். இப்போ வந்து உண்மை வெளியில் வருது. அவங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெண்டாவது அக்செப்ட் பண்ணிப்பீங்களான்ற சந்தேகமே இப்போ வந்துருச்சு. ட்ரஸ்ட் மீ ப்ளீஸ். இப்போ அவங்க மாறிட்டாங்க, அவங்களோட காதல் உண்மை அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு தெரியல. அவங்கள நம்ப சொல்கிறாங்க. ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் யூ அண்ட் யுவர் ப்ரெசன்ஸ். நீங்கள் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறதுக்கும் இருந்ததுக்கும் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. வித்ட்ராயல் எனர்ஜி. மேபி நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டீங்க இந்த கனெக்ஷன்லேருந்து. இல்லை இப்போது உங்கள் ப்ரெசன் somebody is going to prison. சரி பார்ப்போம். நீங்கள் வித்ட்ராயல் எனர்ஜியில் இருக்கீங்க, இல்லைனா வந்து உங்கள் பர்சன் வித்ட்ராயல் எனர்ஜியில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல இப்போது எப்படி உங்களை நோக்கி வரதுன்னு. இது எல்லாத்துக்கும் பொருந்தாது, பட் பொருந்துறவங்க கொஞ்சம் வார்னிங்காக எடுத்துக்கோங்க. ஐ டிடன்ட் சேஞ்ச் பட் கோயிங் டு பிரிட்டன் வெல். ஸோ இவங்க மாறிட்டாங்களா, இந்த ஆப்ஷன்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்களா அப்படின்னா வரலை அப்படிங்கிறதான் பிரபஞ்சம் சொல்கிறது. பட் தென் ஹூ இஸ் திஸ் குயின் ஆஃப் கப்ஸ், சாரி கிங் ஆஃப் கப்ஸ்? தென் ஹூ இஸ் திஸ் கிங் ஆஃப் கப்ஸ் ஸ்பிரிட்ஸ்? த ஸ்டார், டெத். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிங் ஆஃப் கப்பை வந்து கிளாரிஃபை பண்ணாலும் இந்த டெத் கார்டு வந்து விழுந்தது எம்பரர் மேலே. பிகாஸ் ஒரு சிலருக்கு, எல்லாத்துக்கும் இல்லை. இந்த எம்பரர் தான் இந்த பர்சன், இந்த மாறாத ஜீவராசி. ஓ மை காட். ஒரு சிலருக்கு என்னென்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிவுக்கு வரப்போகுது. இட்ஸ் லைக் பார்த்திங்கன்னா சேராது. 2 of wands. மேபி. ஓ பிரபஞ்சம் என்ன நடக்குது இங்கே? பிரபஞ்சம் சொல்கிறாங்க மேபி. நானும் அதுதான் இங்கே சொல்கிறேன். 2 of wands. மேபி இது சேராது, சேர வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்க அந்த மாதிரி சொதப்பியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது கிங் ஆஃப் கப்ஸ். வரப்போகிறது தான் கிங் ஆஃப் கப்ஸ். இந்த பர்சன் இல்லை. அது வந்து இந்த மாதிரி துரோகம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான், எல்லாத்துக்கும் பொருந்தாது. பண்ணாதவங்க இவங்க தான் கிங் ஆஃப் கப்ஸ். I'm afraid of being alone, so I used karmic to overcome that. ஸோ காமிக் எனர்ஜி வந்து அவங்க ஆப்ஷனாக தான் வச்சுருந்துருக்காங்க. மேபி நீங்கள் கோச்சிட்டு போயிருந்துருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் வந்து அப்போது நாட் ரீச்சபிள், நீங்கள் வித்ட்ரால் எனர்ஜியில் இருந்தீங்க ஏதோ ஒரு சம்பவனால. ஸோ அவங்க காமிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் தேர் செல்ஃபிஷ் ரீசன், டவுட்டிங் யூ. பழசில் உங்களை சந்தேகப்பட்டிருக்கலாம், இல்லைனா இன்னுமே உங்கள் மேலே சந்தேகம் இருக்குது. பட் நீங்கள் வந்து ஒரு வேலிட் ஆப்ஷனாக பார்க்குறாங்க எப்போவுமே. ஏன்னா நீங்கள் இப்போ Queen of Pentacles. I know you are not focusing on me and moved on. அவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி துரோகம் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. ஏன்னா அவங்க பண்ண துரோகம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. யூ நோ தட். இப்போ வந்து அவங்க எக்ஸ்கியூஸ் சொல்கிறாங்க. நான் அப்போ வந்து உன்னை விட்டுட்டு காமிக்கிட்ட போனேன், ஏன்னா அப்போ வந்து எனக்கு ஆப்ஷன் நல்லா இருந்தது. இப்போது நீ தான் எனக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்க, அதனால் கொஞ்சம் கண்ணை மூடிட்டு என்னை லவ் பண்ண முடியுமான்றாங்க. லவ் இஸ் பிளைண்ட். என்னை கேட்டால் இது வந்து லஸ்ட் இஸ் பிளைண்ட் தான் சொல்லணும். ஏன்னா இங்கே லவ் வந்து பிளைண்ட் அப்படின்னா அவங்க உங்களை விட்டு போயிருக்கக்கூடாது, கண்மூடித்தனமாக அவங்கள தான் காதலிச்சிருக்கணும். பட் இப்போ வந்து காமிக் எனர்ஜி, ஐ எம் லீவிங் காமிக் அப்படின்னு வருது. ஸோ பார்க்கலாம். இது ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்போ வந்து நீங்கள் வேணான்னு போனாங்க, ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு காசு பெருசாக இருந்தது. இப்போ நீங்கள் தான் வேணும்னு வராங்க, இப்போயும் அவங்களுக்கு காசு தான் பெருசாக இருக்குது. ஏன்னா யூ ஆர் த குயின் ஆஃப் பென்டிகல்ஸ், யூ ஆர் த ஸ்டார், யூ ஆர் த மெஜிஷியன். நீங்கள் தான் எல்லாமே, மொத்த உருவமே நீங்கள் தான். காதலும் உங்கள்கிட்ட தான் இருக்குது, காசும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. காசுனா லிட்ரலாக காசை நான் சொல்லுவேன். யூ ஆர் அபண்டன்ட். உங்களோட இருந்தால் அவங்க லக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். மேபி யூஆர் அன் எர்த் ஏஞ்சல், யூஆர் அ டிவைன் ஃபெமினன், இல்லைனா உங்களோட ஸ்டார் அப்படி. ஸோ மேபி உங்களோட வரம், உங்களுக்கு ஒரு வரம் கடவுள் கொடுத்துருக்கலாம் பிறக்கும்போதே.
ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு தெளிவாக தெரியுது. மேபி அவங்க ஏதாவது ப்ரிடிக்ஷன் எடுத்துருக்கலாம் அவங்கள பற்றி. இதுதான் கிளாரிட்டி. யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. மேபி அவங்களோட ஃப்ரெண்டு இல்லைனா இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் பண்ணுறவங்க. ஸோ இப்போது நைட் ஆஃப் காயின்ஸ். உங்கள் பர்சன் எம்பரர் கிடையாது. சாரி ஃபார் யார்னிங். உங்கள் பர்சன் வந்து எம்பரர் கிடையாது இப்போது. ஏன்னா அவங்க வந்து இப்போது உங்களுக்கு லாஸ். இப்போ வந்து நைட் ஆஃப் காயின்ஸுக்கு வந்தாச்சு. ஸோ முடிவு உங்கள் கையில் தான். பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்கள் பர்சன் வந்தாலுமே உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஏன் பிரிஞ்சிங்கன்னு. அந்த காரணம் வந்து இந்த மாதிரி காமிக்காக போனது, இல்லை அவங்க வந்து ஒரு பிளேயர், அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும், சந்தேகம் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்து விலகி போயிடுங்க. இது அவங்களோட ஹையர் செல்ஃபே தான் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ். இது வந்து வேறு யாரும் கொடுக்கல. அவங்களே தான் சொல்கிறாங்க, ஐம் கோயிங் டு பிரிட்டண்ட் வெல் அப்படின்றாங்க. ஸோ இது தெரிஞ்சும் போய் நான் விழுவேன் அப்படின்றவங்கள நாங்கள் காப்பாற்ற முடியாது. அட நல்ல வேலை சொன்னீங்க மேடம் அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் வார்னிங்காக எடுத்துகிட்டு அதை என்னென்னு ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுட்டு, உண்மையை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். அதுதான் உங்களையும் காப்பாற்றும், உங்களோட காதல் வாழ்க்கையும் காப்பாற்றும். இல்லைனா ஒரு போலியை நம்பி திரும்ப போய் ஒரு குப்பையில் விழ போகிறீங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நான் உங்களை ஒரு டிவைன் ஃபெமினின் எனர்ஜியாக தான் பார்க்குறேங்க. ஏன்னா யூ ஆர் த குயின் ஆஃப் கப்ஸ், யூ ஆர் த மெஜிஷியன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு கிங் ஆஃப் கப்ஸோட எனர்ஜியும் இருக்குது. ஸோ தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. அதை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிக்கணும். பிரபஞ்சம் உங்களுக்கு முன்னாடியே வார்ன் பண்ணுறாங்க, போய் மாட்டிக்காதமா அப்படின்றாங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.